வெல்கம் டு Thooku சேனல். இன்னைக்கு சூப்பராகவும் கிறிஸ்பியாகவும் செம்ம ஸ்பைசியாகவும் இருக்க கோவக்காய் 65 ஃப்ரை எப்படி ஈஸியாக வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தா கோவக்காய் பிடிக்காதவங்களுக்கும் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் கோவக்காவை அலசி நல்லா சுத்தம் பண்ணி இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா கோவக்காயும் இந்த அளவுக்கு கட் பண்ணதும் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கோவக்காயை நல்லா ஊற விடுங்க. அப்பதான் கோவக்காயில இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ கோவைக்காயில் இருக்க தேவையில்லாத தண்ணியை நம்ம இருத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம மசாலா கலந்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். பாதி லெமன் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கோவைக்காயில் நல்லா மசாலா படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விடுங்க. 10 நிமிஷம் நல்லா ஊறினதும் நம்ம ஒரு கடாயை எடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோவக்காயை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வரப்பட்டதும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியான கோவைக்காய் வறுவல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி ஈஸியான சுவையான சமையல் ரெசிபி பார்க்கணும்னா Thooku சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போதான் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.